நம்ம ஊர்ல நம்பிக்கை வேற இருக்கு. தலையெழுத்து ஒழுங்கா இருந்துச்சுன்னா கையெழுத்து ஒழுங்கா இருக்குன்னு. நான் பார்த்த வரைக்கும் உலகத்துல ஜெயிச்ச பல பேருடைய கையெழுத்து நான் பார்த்திருக்கேன். கோழி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. கிறுக்கி எழுதுனவங்க பெரிய ஆளா இருக்கான். அச்சர சுத்தமா எழுதுனவங்க ஆர்டினரியான ஆளா இருக்கா. நான் பார்த்திருக்கேன்பா. நான் சின்ன வயசுல இருந்து பார்த்தது யாரு, நான் வியந்து பார்த்தவர்கள் வந்து டாக்டர்கள் தான். ஏன்னா டாக்டர்கள் தான் நம்மளை பொறுத்தவரைக்கும் பெரிய படிப்பெடுத்தவர்கள். எந்த டாக்டர் எழுதுறது புரியாது, கிறுக்கி தான் எழுதுவாங்க. ஆனா டாக்டர் ரைட் தானே. அங்க கொண்டாந்து ஒரு நர்ஸ் கொண்டாந்து இந்த இன்ஜெக்ஷன் வைப்பாங்கல்ல, அவங்க நமக்கு கடைசியில மாத்திரை தனி பேப்பர்ல எழுதிடுவாங்க. கொட்டை எழுத்துல அழகா இருக்கும் அவங்க நர்ஸ். நான் சின்னது பெருசுன்னு சொல்லல, இதெல்லாம் நம்ம நம்பிக்கை. ஆனா சின்ன வயசுல என்ன சொல்லிட்டாங்க, நமக்கெல்லாம் வீட்டில் ஒரு சின்ன ஏமாத்து வேலை சொல்லிட்டாங்க, நீ இப்ப கஷ்டப்பட்டீங்கன்னா நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்கேஜியில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் 5ஆம் கிளாஸ் வர சொல்லுவாங்க, எலிமெண்டரி ஸ்கூல்ல தாண்ட போறா, இப்போ நீ கஷ்டப்பட்டு படிச்சா பின்னால ஜாலியா இருக்கலாம். நாமளும் அதை நம்பி கஷ்டப்பட்டு படிப்போம். அப்புறம் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் வரப்ப சின்னதாக ஒரு பேய் கதை சொல்லுவாங்க. அடுத்து 8ஆம் கிளாஸ் ESSLCயோ அடுத்த 2 வருஷத்துல பப்ளிக் வந்துடும். இப்போ நீ கஷ்டப்பட்டீங்கன்னா அப்புறம் ஜாலியா இருக்கலாம் அப்படிமாங்க. ரைட்டா? இப்போ கஷ்டம் நம்ம அதுக்காக சரின்னு கஷ்டப்பட்டுப்போம். அப்பெல்லாம் நமக்கு ஒரு உண்மை அவங்க சொல்லவே மாட்டாங்க. அடுத்து 9th ஸ்டாண்டர்ட் வந்தோடனே ஒரு பேய் கதை ஆரம்பிப்பானுங்க பாரு. ஐயோ அடுத்த வருடம் 10ஆம் வகுப்பு வந்து வர போகிறது, நீ பத்திரமாக இருக்க வேண்டும், திருவிழாக்கு போகக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, சொந்தக்கார வீட்டுக்கு போகக்கூடாது, கிளவி சாவுக்கு போகக்கூடாது, கல்யாணத்துக்கு போகக்கூடாது, எதுக்கும் போகக்கூடாது, உங்களுக்கு என்று தனி அறை தரப்படும். அதாவது ஆக்சுவலாக கொரோனாலாம் வந்த பிறகு வந்த ரூல் எல்லாத்தையும் 10ஆம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு முன்னாலே இம்ப்ளிமெண்ட் பண்ண பரம்பரை நம்ம பரம்பரை. தனி ரூமு, உள்ள தட்டு வரும், டிவி கிடையாது, தனித்திருத்தல் எல்லாம். ஏன்னா அம்மா பார்க்க ஒரு பயம் இருக்கு, பிள்ளை எப்படியாவது ஆளாகணும், முக்கியமான காலகட்டத்தில் அவங்க தடுமாறிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி நமக்கு ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிசத்தை சொல்றாங்க. நம்ம முன்னால் ஒரு எலும்பு துண்டை கட்டி தொங்க விட்டு பின்னால் ஓட விட்டுட்டே இருக்காங்க. பிள்ளை ஜெயிச்சணுங்கிற கவலை. நான் மட்டும் கஷ்டத்தை பிள்ளை படக்கூடாதுங்கிறதுக்காக அம்மா பார்க்கல, அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஒரு ரகசியத்தை நம்ம அவங்கள்ட்ட மறைச்சிட்டே இருப்பாங்க. நீ 10ஆம் கிளாஸ் மட்டும் நல்லா படிச்சுட்ட, அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கலாம். 10th படிக்க சொன்னாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் ஜாலியா இருக்கலாம். ஆனா ஹிஸ்டரி ஜாகிரபி பரிச்சையெல்லாம் எழுதி முடிச்சுட்டு வெளியில ஓடியாந்து நோட்டு பேப்பர்லாம் விட்டு எறிஞ்சிட்டு வந்தா வாசலே அப்பானிக்கிறார். 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் மறுபடியும் ஆரம்பி. 10th ஸ்டாண்டர்ட் அப்புறம் ஜாலியா இருக்கலாம்னு சொன்னீங்களாடா அப்படின்னா, இல்லப்பா 11th மட்டும் நீ நல்லா படிச்சுட்டீங்கன்னா 12th ஈஸி அப்படிமா. 11th நல்லா படிச்சவன் எவனுக்குமே 12th ஈஸியானு எனக்கு தெரியலப்பா. நான் 11th நல்லா தான் படிச்சேன், எனக்கு 12th ஈஸியா இல்லை. 2 கொஸ்டின் பேப்பர் வேற தானே. அப்ப 11th மட்டும் நீ கஷ்டப்பட்டு படிச்சா நீ 12th ஸ்டாண்டர்ட்ல ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு 11th கஷ்டப்பட்டு படிப்போம். அப்புறமா மறுபடியும் ஆரம்பிச்சுவாங்க. மறுபடியும் தனி அறை, தனி தட்டு, தனி டிவி தான் கிடையாது, எல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் முடிச்சு விட்டு 12th ஸ்டாண்டர்ட் வீடே மரண அமைதியில் இருக்கும். அந்த வீட்டில் யாரும் பேச மாட்டாங்க. சொந்தக்காரெல்லாம் வீட்டுக்கு வரக்கூடாது, நாட்டளவு. ஏன் அப்படின்னு கேட்டால் புள்ள படிப்பு கட்டி போயிடும். கடைசி 3 நாள் தான் நீங்கள் படிப்பீங்கிற ரகசியம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு தெரியவே தெரியாது இல்லையா. நீங்களாம் ஜெயிச்சிங்கன்னா உங்களை விட சந்தோஷப்பட போறவங்க அம்மா அப்பால நானும் ஒரு ஆளாக இருப்பேன். சந்திர காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும்.